ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூரிக்கு கிழங்கு மசாலுங்க. அதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்க நல்லா கழுவி எடுத்து கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாதுங்க, கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாங்க. இதை குக்கரில் போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. ரொம்ப விசில் விட வேண்டாங்க, ஒரு 2 விசில் விட்டால் போதும். உருளைக்கிழங்கு ரொம்ப குழையக்கூடாதுங்க, இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணுங்க. பாருங்கள், அமுத்துனாலே எந்தளவுக்கு சாஃப்டாக அமருதுன்னு. இதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு கொஞ்சமாக தாளிப்புக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேனுங்க. நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சோனையே நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இது கூடயே ஒரு சின்ன பட்டை சேர்த்திக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிற இஞ்சி கொஞ்சம், ஒரு 2 பச்சை மிளகாய்ங்க. பச்சை மிளகாய் நல்லா வணங்கட்டுங்க. கூடவே 2 பல் பூண்டை சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்திருக்கிறேனுங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் இந்தளவுக்கு கண்ணாடி பதம் வந்தோடனே ஒரு தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேனுங்க. அதையும் சேர்த்தி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கிறேனுங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தி நல்லா தக்காளி சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குற கேப்பில் கொஞ்சமாக ஒரு மிக்ஸி ஜாரில் சட்னி கல்லை எடுத்துருக்கிறேனுங்க. கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்தி நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கணுங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க, தருன்னு இருக்கக்கூடாது. பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்தளவுக்கு சாஃப்டானோடனே இது கூடயே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர்லேயும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணுங்க, கொஞ்சம் கூட கட்டி சேர்ந்துடக்கூடாது. நம்ம தக்காளி தண்ணி இந்தளவு கொதி வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிறதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. ஊற்றினோடனே நம்மளுக்கு நல்லா கெட்டியாகுங்க, அதனால நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்தோடனே நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் தோல் எடுத்துகிட்டு இது கூடயே சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்ம மல்லித்தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பூரிக்கு மசால் ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.